Good morning, students. Last class we discussed with biotic factors. There are two types of biotic factors. First one, positive interaction. Second one, negative interaction. Positive interaction further classified into two types. First one, mutualism. Then another one, commensalism. So, mutualism, best example, nitrogen fixation. Commensalism, best example, epiphytes. These are all the topics covered last classes. But today, you are going to learn about second biotic factors, that is negative interactions. First, we discuss with what is negative interactions. When one of the interaction species is benefited and other is harmed, it is called a negative interaction. Example, predation, parasitism, competition and animalism. So negative interaction na enna meaning na idhula rendu species involve ஆங்க. ஒன்னு வந்து பாத்தீனா host, another one வந்து பாத்தீனா depend பண்ணி இருக்கிற organism, that is called a dominant character of the plant. So இந்த ரெண்டு plantல எந்த plant host depend பண்ணி இருக்கோ அவங்க host கிட்ட வந்து எல்லா food materials அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த host வந்து பாத்தீனா அந்த ஹோஸ்ட் அஃபெக்ட் பண்ணி அந்த ஹோஸ்ட் வந்து லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெட் லைனுக்கு போயிடும். ஸோ இறந்து போயிடும் ஃபைனலி. ஸோ அப்ப இந்த நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ல ஒரே ஒரு ஸ்பீஷியஸ் மட்டும் தான் பெனிஃபிட் ஆவாங்க, இன்னொரு ஸ்பீஷியஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஸோ இந்த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நெகட்டிவ் இன்ட்ராக்ஷனுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், predation, then another one is called parasitism, and third one is called competition, and last one is called commensalism. So next topic we discuss with one by one: predation, parasitism, competition and animalism. First we discuss with predations. What is predations? Predations means ஒரு உயிரி, அதாவது ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட்டை ஃபுல்லா சாகடிச்சு, அதாவது அவங்கள வந்து கொலை பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஃபுட் மெட்டீரியலை எடுத்துக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா predation அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் an interaction between two species, one of which captured, kills and eats up the other. ஸோ இதுல ரெண்டு ஸ்பீஷியஸ் இருக்கும், அதுல ஒரு ஸ்பீஷியஸ் இன்னொரு ஸ்பீஷியஸை கொலை பண்ணி, அதாவது அவங்கள சாகடிச்சு அவங்கள வந்து டெத் ஆக்கி அதுல இருந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸை எடுத்துக்கிறாங்க. The species which killed is called predator and the species which killed is called prey. So இதுல வந்து யார் வந்து கொலை பண்ணப்படுறாங்களோ, அதாவது யார் வந்து அதை கொல்றாங்களோ அவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா predator அப்படின்னு சொல்லுவோம். யாரை வந்து அவங்க சாகடிக்கிறாங்களோ, அதாவது எந்த உயிரினம் எந்த பிளான்ட் வந்து இறந்து போதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா prey அப்படின்னு சொல்லுவோம். The predator is benefited while the prey is harmed. So இதுல வந்து predator வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் ஆகுறாங்க, prey வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. Some examples of predations. First one, a number of plants like Drosera, sundew plant, Nepenthes, pitcher plant. The next one, Dionia, Venus flytrap. The next one, Eutychloria, bladder wort. And next one is called Taranesia, are predators which consume insects and other small animals for their food as a source of nitrogen. They are also called as insectivorous plants. So the best example on the first one வந்து பாத்தீங்கன்னா Drosera, Nepenthes, Dionia, Eutychloria and last one Sarracenia. So இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து நைட்ரஜன் டெஃபிஷியன்சி சாயில்ல வளரக்கூடிய பிளான்ஸ், க்ரோ ஆகக்கூடிய பிளான்ஸ். ஸோ அந்த சாயில்ல நைட்ரஜன் கண்டென்ட்டே இருக்காது, ஆனா பிளான்ஸோட க்ரோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்செக்ட்ல வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது சன்லைட் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி க்ளோ ஆகும் போது அந்த இன்செக்ட்ஸ் அதை வந்து ஏதோ ஒரு ஹனி அப்படின்னு நினைச்சிட்டு அது மேல வந்து உட்காரும் போது அந்த ஜெல் மாதிரி இருக்கிறது அந்த இன்செக்டை கெட்டியா பிடிச்சிக்கும், பசை மாதிரி ஒட்டிக்கும். உடனே இந்த ஃபிளார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து இன்செக்டை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள எடுத்துட்டு போயிட்டு அவங்கள வந்து கொண்டு அவங்க கிட்ட இருந்து நைட்ரஜன் சப்ஸ்டன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு விட்டுருவாங்க. லாஸ்ட்ல அந்த
இன்செக்ட்ஸோ இல்ல ஸ்மால் அனிமல்ஸோ டெத் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இவங்க இன்செக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இவங்களோட ஃபுட் ப்ராசஸ் இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்றோம்னா இவங்கள இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், in this slide shown picture plant with insects, then another one insectivorous plants like Utricularia. So இந்த ஸ்லைட்ல வந்து சில insectivorous plants ஓடைய pictures இருக்கு. first one pitcher plant, then another one Utricularia plant. so இந்த plantல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா மவுத் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சன்லைட்ல அந்த வாட்டர் வந்து க்ளோ ஆகுது, இன்செக்ட் வந்து அது மேல ஒட்டின உடனே அவங்க லைட்டா இன்செக்டை உள்ள எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த இன்செக்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி அதாவது அவங்க அழுத்தி சாகடிச்சு அதுல இருந்து நைட்ரோஜன்ஸை அவங்க கண்டென்ட்டை எடுத்துட்டு இவங்க நல்லா க்ரோ ஆவாங்க. அது சேம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன், மெனி ஹெர்பிவோரஸ் ஆர் ப்ரிடேட்டர்ஸ். ஸோ மெனி ஹெர்பிவோரஸ் அப்படின்னா தாவரங்க உண்ணிகள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரிடேட்டர்ஸா தான் இருப்பாங்க. some examples, cattle, camels, goat, etc. frequently browse on the tender shoots of herbs, shrubs and trees. so mostly வந்து பாத்தீங்கன்னா தாவரத்தை உண்ணக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா predators தான். இவங்க வந்து பிளான்ட்ஸ் ஓடைய ஷூட்டு, ஹெர்ப்ஸ், ஷர்ப்ஸ் அதாவது புற்று தாவரம், சிறு செடிகள், கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்த மரங்களுடைய பசுமை இலைகளை இவங்க வந்து சாப்பிடுறாங்க. generally annual suffers more than the perennials. ஸோ முக்கியமா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், மரங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த துளிர்களை வந்து இவங்க மேய்ஞ்சதுனால ஒரு பருவ தாவரம் தான் ஒரு வருஷம் மட்டும் இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிதும் ஆபத்துக்குள்ளாவது இல்லைன்னா பெரிய லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரனியல்ஸ் அப்படின்ற ஓராண்டு தாவரங்கள்ல இந்த ப்ரிடேட்டர்ஸ்னால நிறைய லாஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், browsing and browsing may causes remarkable changes in vegetation. சில முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா browsing அண்ட் ப்ரௌசிங், இந்த மேய்ச்சல் அப்படின்னு சொல்றோம். அதுவும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இளம் துளிர்கள் பிளான்ட்ஸ்ல வளரக்கூடிய அந்த இளம் செடிகளை வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேயறதுனால வெஜிடேஷன்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நியர்லி 25% ஆஃப் ஆல் இன்செக்ட்ஸ் ஆர் நோன் அஸ் பைட்டோபிளாங்க்டான்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 25% பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோம்னா தாவரங்கள்ல கொண்டு அது மூலியமா ஃபுட் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இலையில வந்து பாத்தீங்கன்னா புழுக்கள் உட்கார்ந்து அந்த லீஃபோடைய குளோரோஃபில் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறது. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மே டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆர் எவால்வ்டு டு அவாய்ட் their predators by plants. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெனி அதாவது சில தற்காப்பு செயல்முறைகள் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா இந்த உண்ணுதல் அதாவது இந்த பிளான்ட்ஸை வந்து சாப்பிடக்கூடிய predators வந்து காப்பாத்திக்க சம்ம வழிகள் இருக்கு, சில வழிமுறைகள் இருக்கு. சில ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா glycosides, glycotrophs இல்லைன்னா calotropes products highly poisonous cardiac. First one is called glycosides and another one is called tobacco products, nicotine. Coffee plants produced caffeine and cinchona plants produced quinine. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சில பிளான்ட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த predators வந்து காப்பாத்தி கூட சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் calotropesல வந்து பாத்தீங்கன்னா கார்டியாய்டு லைக் கிளைகோசைட்ஸ் வருது. அதே மாதிரி டொபேக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. காஃபி பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேஃபின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸும், சிங்கோனா பிளான்ட்ல இருந்து குயினின் அப்படின்ற அல்கோலைட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்றதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா பூச்சிக்கிட்ட வந்து தன்னை காப்பாத்திக்க இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. The next one is called thorns of some plants is like the first one is called bonginivolia and spines of opensia and latex of cordic also product from their predators. அது மட்டும் இல்லாம சில தாவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்கள் மாதிரி அமைப்புகள் தோன்றுகிறது இல்லையா, அந்த முட்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸை வந்து இன்செக்ட் அதாவது predators வந்து காப்பாத்திக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா போகன் வில்லா அப்படின்ற பிளான்ட்ஸ்ல இருக்கிற அந்த முட்கள், அதே மாதிரி ஒப்பன்சி அப்படின்ற சப்பாத்தி கல்லி அப்படின்னு சொல்ற மாதிரி சில பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பால் மாதிரி லேட்டெக்ஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது எல்லாமே அந்த பிளான்ட்ஸை predator அப்படின்ற இன்செக்ட்ஸ்ல இல்ல வேற யார்கிட்ட இருந்தா தன்னை காப்பாத்திக்குது. அதாவது இந்த கேட்டில், கோட்ஸ், அந்த ஹெர்பிவோரஸ் சொல்றோம் இல்லையா, பிளான்ட்ஸை மட்டும் சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ், ஸோ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு இந்த த்ரோன்ஸ் அப்படின்ற முட்கள், அந்த லாக்டஸ் அப்படின்ற அந்த பால், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா which one is predatism.
ஸோ அப்பனா என்ன மீனிங்னா கொன்று உண்ணும் வாழ்க்கை முறைகள், அதாவது இன்னொரு உயிரிய கொன்னு அதுல இருந்து ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா predation அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் we discuss with parasitism. What is parasitism? It is an interaction between two different species in which the smaller partners obtain food from the large parent. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணி வாழ்க்கை, அதாவது ஒரு சின்ன உயிரினம் பெரிய உயிரினத்துக்கிட்ட ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்னா பிளான்ட்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன புழுக்கள். பிளான்ட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஹோஸ்ட் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து லார்ஜ் ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுல சின்னதா இருக்கிற வண்டு, ஸ்மால் இன்செக்ட்ஸ் இல்லைன்னா சின்ன சின்ன புழுக்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பார்ட்னர், அவங்க வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. ஸோ த parasitic species is benefited while the host species is harmed. ஸோ அவங்க சின்னதா இருந்தாலும் பிளான்ட்ஸ்ல இருக்கிற குளோரோஃபில் அப்படின்ற கிரீன் கலர் பிக்மெண்ட் அவங்க வேஸ்ட் பண்றதுனால பிளான்ட்ஸால போட்டோசின்ஸ் பண்ண முடியாது, ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அந்த பிளான்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா அழியக்கூடிய சான்சஸ் வந்து இந்த பாராசிட்டிசத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், based on the host parasites relationship, parasitism is classified into two types. They are holoparasites, then another one hemiparasites. So வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி, அதாவது டிபெண்ட் பண்ணிருக்க ஆர்கானிசம் ஹோஸ்டை எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கு அதை பேஸ் பண்ணி டூ டைப்ஸ் ஆஃப் பாராசிட்டிசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் holoparasites, then another one is called hemiparasites. First we discuss with holoparasites. What is holoparasites? The organisms which are dependent upon the host plants for their entire nutrition are called holoparasites. They are also called total parasites. That means ரெண்டு ஆர்கானிசம்ல ஒரு ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃபுட்டுக்காக ஹோஸ்ட் அப்படின்ற இன்னொரு ஆர்கானிசத்தை ஃபுல்லாவே முழுமையாவே நம்பி இருந்தாங்கன்னா that is called holoparasites. இந்த holoparasites is further called total parasite. அவங்க வந்து நம்ம டோட்டல் parasites அப்படின்னு சொல்லி கூட நம்ம கூப்பிடலாம். ஏன்னா இவங்க தன்னோட ஃபுட்டுக்காக மற்ற எல்லா டெஃபிஷியன்சி நீட்ஸ்க்காகவும் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. தன்னோட ஃபுல் தேவைக்காக ஃபுல் நீட்ஸ்க்காக அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம இவங்க என்னன்னு சொல்றோம்னா holoparasites or total parasites அப்படின்னு சொல்றோம். So some example of holoparasites. First one is called Cuscuta is a total stem parasite of the host plant. Host plant name is called Acacia. Then another one is called Duranta and some other plants also. So Cuscuta அப்படின்ற plant வந்து பாத்தீங்கன்னா அக்கேஷியா அண்ட் டுராண்டா பிளான்டோடைய ஸ்டெம்மை வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பாராசைட்டா டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ அந்த அக்கேஷியா நெக்ஸ்ட் டுராண்டா பிளான்டோட ஸ்டெம்மு தான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்கட்டாவுக்கு லைஃபே கொடுக்காது. அந்த பிளான்டோட ஸ்டெம் இல்லைன்னா கஸ்கட்டா அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் இந்த வேர்ல்டுல இல்ல. ஸோ அதனால இவங்க நம்ம என்னன்னு சொல்றோம் டோட்டல் பாராசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கஸ்கட்டா ஈவன் கெட்ஸ் ஃபிளாஸ் இன்க்ளூடிங் ஹார்மோன் ஃப்ரம் இட்ஸ் ஹோஸ்ட் பிளான்ட். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கஸ்கட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மலர்தலை தூண்டுறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்கட்டா ஓம்புரி தாவரத்துல இருந்து தான் வாங்கிக்கிறாங்க. ஸோ கஸ்கட்டா வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் ஃபிளவரிங்கே இந்த அக்கேஷியா டுராண்டா பிளான்டோடைய ஹார்மோன்ல இருந்தா ப்ரொடியூஸ் கிடைக்கிற அந்த ஹார்மோனை வச்சுதான் கஸ்கட்டா பிளான்ட்ல வந்து ஃபிளவரிங் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்டே நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு Balanophora. Balanophora. Then another one is called Orafangi, and third one is called Reptilias, or the total root parasite found in higher plants. உயர் தாவரங்கள், அதாவது ரொம்ப உயர் தாவரங்கள் அப்படின்னா எல்லா வாஸ்குலர் கண்டென்ட் சைலம் ஃப்ளோயம் எல்லா செல் ஆர்கனல்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பிளான்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹையர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹையர் பிளான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொலனோஃபோரா, ஒராஃபாங்கி அண்ட் ரெஃபில்சியா பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரூட்டை வந்து டோட்டலா தன்னோட நியூட்ரிஷனுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ this is the another example of total parasites. So parasites is further classified into two types. First one, holoparasites. Now we are fully studied holoparasites. Next, some example of holoparasites. In this slide shown, you learn holoparasites. First one, Cuscuta plant. Then another one, a partial stem parasite, Viscum. And third picture shown, root parasite on the brinjal root. That name is called Orafangi species.
ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்குட்டா பிளான்ட் வந்து ஹோஸ்ட் பிளான்ட் எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். செகண்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா விஸ்கம் அப்படின்ற பிளான்ட் ஹோஸ்ட் பேரண்டோட ஸ்டெம்மை எப்படி ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அண்ட் தேர்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா ஓரஃபங்கி பிளான்ட் எப்படி பிரிஞ்சாலோட அதாவது கத்திரிக்காய் பிளான்டோட வேற எப்படி ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். So next we discuss with hemiparasites. What is hemiparasites? The organism which derive only water and minerals for their host plant while synthesizing their own food by photosynthesis are called hemiparasites. So hemiparasites என்ன மீனிங்னா இதுல ரெண்டு பிளான்ட்ஸ்ல ஒரு பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பிளான்ட்டா இருக்கும், இன்னொரு பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டிங் பிளான்ட்டா இருக்கும். ஸோ இந்த டிபெண்ட் பண்ணியிருக்க பிளான்ட் ஹோஸ்ட் எதுக்காக டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸுக்கு மட்டும். ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸ்க்கு மட்டும் ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதர்வைஸ் ஃபுட்டை வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ தன்னோட நியூட்ரிஷன்ல பாதி மட்டும் ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இந்த பிளான்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹெமிபாராசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தே ஆர் ஆல்சோ கால்டு பார்ஷியல் பாராசைட்ஸ். ஸோ இது உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் பாராசைட்ஸ். Next one, some example of hemiparasites. First one, Viscum and Loranthus. Viscum and Loranthus are partial stem parasites. So இங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சில பிளான்டோட ஸ்டெம்ல பார்ஷியல் பாராசைட்ஸா பிரசன்ட் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாண்டலம். சாண்டலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சாண்டல்வுட், சந்தன மரம் அப்படின்றீங்களா அவங்களுடைய வேர்ல இருக்குது. It is a partial root parasites. The next one is called the parasitic plants produce the ostial roots, that is called ostial roots inside the host plants to absorb nutrients from the vascular tissues of the plant. So host plant la remaining இருக்கிற இந்த partial parasite plants வந்து பாத்தீங்கன்னா water and minerals சக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ஸ்பெஷல் ரூட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டோரியல் ரூட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆஸ்டோரியல் ரூட்டை வச்சுதான் ஹோஸ்ட் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனக்கு தேவையான வாட்டர்ஸ் அண்ட் மினரல்ஸ் கண்டென்ட்டை சக் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அப்படி சக் பண்ணி எடுக்கிற வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இவங்க வச்சு இவங்க ஆல்ரெடி ஓனாவே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னோட நியூட்ரிஷன்ல பாதிக்கு மட்டும் தான் ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்டு ஹெமிபாராசைட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், competitions. So what is competition? Third type, it is an interaction between two organisms or two species in which both the organism or species are harmed. Competition is the service is population that has irregular distributions. So காம்படிஷன் அப்படின்றது இல்ல ரெண்டு வகையான உயிரிகள் வந்து இல்லைன்னா ரெண்டு வகையான ஸ்பீஷியஸ்க்கு நடுவில் நடக்கிற ஒரு சின்ன போராட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த போராட்டத்துல ரெண்டு ஸ்பீஷியஸ்க்குமே கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் போராட்டத்தை தான் நம்ம பேஸ் பண்ணி இந்த பிளான்ஸை நம்ம என்ன சொல்றோம், காம்படிஷன் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், காம்படிஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் intraspecific and another one is called interspecific. So competitionல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா intraspecific, then another one is called interspecific. First we discuss with intraspecific competition. It is an interaction between individual of the same species. This competition is very so because all the members of species have similar requirements of food, habit, pollination, etc. And they also have similar adaptation to fulfill their needs. So intraspecific அப்படின்னா ஒரே உயிரினங்களுக்குள்ள சேம் ஸ்பீஷியஸ்க்குள்ள நடக்கிற போட்டியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா intraspecific competition அப்படின்னு சொல்றோம். இந்த காம்படிஷன் மோஸ்ட்லி எதுக்காக நடக்கும்னா ஃபுட்டு, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹேபிடேட் வாழிடம், நெக்ஸ்ட் ஒன் பாலினேஷன் மகரந்த சேர்க்கை. ஸோ இந்த ஒரு முக்கியமான தேவைகளுக்காக இந்த intraspecific competition ஒரே ஸ்பீஷியஸ்க்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். So this is the intraspecific competition definition. Next one, interspecific competition. So what is interspecific competition? It is an interaction between individuals of different species
In grassland, many species of grass grow well as there is a little competition when enough nutrition and water is available. During drought, storage of water occurs. A life and death competition starts among the different species of grasslands. So interspecific அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கிற ரெண்டு டிஃப்ரெண்டான ஸ்பீஷஸ் நடுவில் நடக்கிற போராட்டத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ்லேண்ட் புல்வெளி பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய வந்து ஸ்பீஷஸ் ப்ரெசென்ட், அதாவது புல்ல சாப்பிடக்கூடிய ஸ்பீஷஸ் வந்து இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபாரஸ்ட் எடுத்துன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா டீர் இருக்கும், ராபிட் இருக்கும். இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பிவோரஸ் தான். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அங்க இருக்க புற்களை வந்து சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருப்பாங்க. சம்டைம்ஸ் ட்ரஃப்ட் கண்டிஷன் இல்லைன்னா கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும்போது அங்க அவைலபிள் ஆஃப் கிராஸ் லேண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த டைம்ல அந்த ஸ்பீஷஸ் நடுவுல நடக்கிற அந்த காம்படிஷன் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், survival in both these competition is determined by the quantity of nutrients, availability of water and migration to new areas. ஸோ அந்த இடத்துல நடக்கிற காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கிற அந்த பிளான்ட்டோட கண்டென்ட் வந்து குவான்டிட்டி கம்மியா இருக்கிறதுனாலையும் அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அதாவது ஊட்டச்சத்து கம்மியா இருக்கிறதுனாலையும் வாட்டர்ஸ் அதாவது தண்ணி நீர் பற்றாக்குறையினால அவங்க ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மைக்ரேஷனா மூவ் ஆகுறது, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகக்கூடிய அமைப்பு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு உருவாகுது. டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் ஹெர்பிவோரஸ், லாவாஸ் அண்ட் கிராஸ்ஹோப்பர்ஸ் காம்படிட்டிங் ஃபார் ஃபோடர் ஆன் ஃபோரேஜ் பிளான்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஹெர்பிவோரஸ் அதாவது தாவரத்தை மட்டும் உணவா உட்கொள்ற பிளான்ட்ஸுக்கு நடுவில் கண்டிப்பா காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரீஸ், shrubs and herbs is a forest struggle for sunlight, water and nutrient and also for population and dispersal of fruits and seeds. அது மட்டும் இல்லாம அந்த பிளான்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் அப்படின்ற பிளான்ஸ் கூட தன்னோட வாழ்க்கைக்காக போராடுறாங்க. யாராருக்காக வந்து போராடுறாங்கன்னா சன்லைட் சூரிய ஒளிக்காக, வாட்டர் தண்ணிக்காக, அட் த சேம் டைம் அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன் அதெல்லாம் இல்லாதனாலையும் இட நெருக்கடி அப்படின்ற பற்றாக்குறையாலையும் பாலினேஷன் அப்படின்ற செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன் படிக்கிறோம் இல்லையா, அந்த பாலினேஷன் சரி வர நடைபெறாதனாலையும் அதுக்கு நடைபெற தேவையான டிஸ்போசல் அதாவது ஏஜென்ட்ஸ் இல்லாதனாலையும் அந்த பெரிய பெரிய மரங்கள் ஹெர்பு ஷர்பு ட்ரீஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள காம்படிஷன் நடத்திக்கிறாங்க. சம் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், த யூட்ரிகுலேரியா காம்படிட்ஸ் வித் டைனி ஃபிஷ் ஃபார் ஸ்மால் கஸ்டமன்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். ஒரு சின்ன முக்கியமான உயிரின யூட்ரிகுலேரியா அப்படின்ற பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இருக்கிற சில மீன்கள், பூச்சிகள் மற்றும் சில வகையான இது கூட இன்செக்ட்ஸோட வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திக்கிறதுக்கு அவங்க வந்து போட்டி போட்டுட்டே இருக்கிறாங்க இன்னைக்கும். So next one is called amensalism. What is amensalism? So amensalism என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்லைட்ல. First one, it is an interspecific interaction in which one species is inhibited while the other species is neither benefited nor harmed. So இந்த அமென்சாலிசம் அப்படின்னா ரெண்டு உயிரினங்களுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ஷன் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சப்ரஸ் ஆனாலும் இன்னொரு உயிரினத்துக்கு வந்து எந்த ஒரு பயணமும் இருக்காது, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அமென்சாலிசம் அப்படின்னு சொல்றோம். இதுல ரெண்டு பிளான்ஸ் இன்வால்வ் ஆகும். அதுல ஒரு பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹைபிட்டடா இருந்தாலும் இன்னொரு பிளான்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது, எந்த ஒரு ஹார்மும் இருக்காது, எந்த ஒரு தொற்றுதலும் எந்த ஒரு டிசீஸும் இருக்காது. இந்த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அமென்சாலிசம் அப்படின்னு சொல்றோம். The inhibition is achieved by the secretion of certain chemicals is called allopathic substance. ஸோ இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு வகையான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் உருவாக்கப்படுது. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வேறு வந்து பாத்தீங்கன்னா ஆலோபேத்திக் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீஷிஸ் வந்து இன்ஹைபிட்டடா இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது. அமென்லிசம் இஸ் கால்டு ஆன்டிபயோசிஸ். ஸோ அமென்லிசம் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆன்டிபயோலிசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ சம் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு பென்சிலின் டு inhibit the growth of varieties of bacteria, especially Streptococcus.
ஸோ பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற பிளான்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்ற பூஞ்சை நோய்க்கு பூஞ்சையோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பென்சிலியம் நொட்டேட்டத்தோடைய வளர்ச்சி வந்து இன்ஹிபிட்டடா இருந்தாலும் அது யாருடைய வாழ்க்கையை வந்து கொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோலோக்கஸ் அப்படின்ற பாக்டீரியாலோடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா அழிச்சு நம்மளுக்கு வந்து நோய் வராம தடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு ஆஸ்பர்ஜில்லஸ். ஸோ ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படின்ற ஃபங்கை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா அப்படின்ற ஃபங்கை தான். ஸோ ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபங்கையோட வளர்ச்சியை வந்து தடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா அப்படின்ற ஃபங்கை வந்து அதனுடைய growth-அ வந்து சப்ரஸ் பண்றாங்க. The next one is called roots and hulls of black walnut. Roots and hulls of black walnut, Juglans nicara. Juglans nicara secretes an alkaloid. His name is called jugulone, which inhibit the growth of seedling of apple, tomato, and the another one is called alfalfa around it. Some பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அவங்களுடைய தாவரத்தோடைய சீட்ஸோடைய நாற்று உருவாக்குது, வளர்ச்சியை வந்து உருவாக்குது. அந்த வளர்ச்சியை தடை செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜுகுலன்ஸ் நிக்ரா அப்படின்ற ஒரு சம் மைக்ரோ ஆர்கானிசம். அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிகுலோன் அப்படின்ற ஆல்கலாய்ட்ஸ். இந்த ஆல்கலாய்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதனோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்பிள் இல்லைன்னா டொமேட்டோ இல்லைன்னா ஆல்பல் பாலா அந்த பிளான்ட்ஸோடைய வளர்ச்சி, அதாவது அவங்களுடைய growth-ஓட வளர்ச்சியை வந்து தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறாங்க. ஸோ டுடே we are going to learn biotic factors. Second one, negative interaction. So negative interaction is classified into 4 types. First one, predators. Another one, second one, parasitism. Third one, so parasitism further classified into 2. First one, holoparasites, then another one, chemiparasites, and third one, competition, and fourth one, amensalism. So these are all the topics covered today. Thank you, students.